நான்லாம் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக கூட தயிர் வெங்காயம் சாப்பிட மாட்டேங்க. பிகாஸ் எனக்கு தயிர்னாவோ பிடிக்காது. அப்படி இருந்தேன்னா இந்த தயிர் சாதத்துக்கு அடிக்ட் ஆயிட்டேங்க. வாங்க அந்த ஸ்பெஷல் தயிர் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஹீட் ஆன உடனே கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதை கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, ஃபைன் சாப் பண்ண இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் துருவி வச்ச கேரட்டை போட்டு நல்லா வதக்கிக்கிறங்க. இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் தயிர் சாதம் தான் உயிராக இருக்குது, பட் காய்கறினாவே பிடிக்க மாட்டேங்குது. அவங்களெல்லாம் இந்த மாதிரி ஹேக் பண்ணி ஒரு டிஸ்ட் பண்ணி கொடுத்து நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். கேரட்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தயிரை மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இந்த டைமில் நம்ம வடிச்சு வச்ச சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஆக்சுவலி நம்ம ரெகுலராக பண்ணுற ரைஸை விட கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் வடிக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். நான் அது கூட கொஞ்சம் பால், கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்கேன். அதோட கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணா எம்மியான கிரீமியான தயிர் சாதம் ரெடி. இந்த கேரட் கர்ட் ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. மறக்காம பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க. பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங். See you next time. Until then, bye.